தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த உடல் பலம் இல்லாட்டியே இது போல அழகான வெளிச்சத்தை அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஐயா, அடுத்து இன்னொரு கேள்வி, அதுக்கும் பதில் சொல்லிருங்க. உலகத்துடைய 8வது அதிசயம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? 9 அதிசயம் கேள்விப்பட்டிருக்கேன். 8வது அதிசயம் எதுமா எனக்கு தெரியலப்பா. ஐயா, அவங்க தாங்க ஐயா கெலன் கெல்லரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசு இருக்கு அப்படின்னா நீங்க காதால் கேட்குற செய்திகளை தான் நீங்க அந்த மனசால சரியா தப்பான்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் இருக்கும் பொழுதுதான் நம்மளால அதை சிந்திக்க முடியும். அவங்க கெலன் கெல்லருக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காது, வாய் பேச முடியாது. இருப்பினும் அவங்க இன்னைக்கு பார்வையற்றோர்களுக்கான ஒரு எழுத்து முறையை உருவாக்கி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவரோட உடல் மட்டும்தாங்க ஐயா. இப்போ ஒரு முக்கியமான இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடிங்க ஐயா, எல்லாரும் பாரதியை பற்றி பேசாத ஒரு ஆள் கூட இல்லை இங்கே. மனநலத்தில் பேசினவங்களும் சரி, பொது நலத்தில் பேசினவங்களும் சரி. இன்னைக்கு அந்த பாரதி 29 வயதில் உடல் நசுங்கி இறக்காமல் இருந்திருந்தால் இன்று நாம் மற்ற மொழிகளை கசக்கி தூக்கி எறிந்து விட்டு தமிழ்தான் மேல் என்று பீத்தி கொண்டிருந்திருப்போம் ஐயா.